ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாமுக்கு வரும், படிச்சுக்கோங்க. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். தமிழில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பவணந்தி முனிவர் அவர்கள். அவருடைய நூல் பார்த்திங்கன்னா நன்னூல் என்னும் இலக்கண நூல். இப்போ பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு கேட்கலாம். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. 2 சொற்களை தவிர 40 சொற்களும் நெடில் எழுத்துக்கள். இப்போ 2 சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கள், அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஆ என்பது பார்த்திங்கன்னா அதனுடைய பொருள் பசு என்பது. ஈ என்பதன் பொருள் கொடு என்பது. ஊ என்பதன் பொருள் இறைச்சி என்பது. ஏ என்பதன் பொருள் அம்பு என்பது. ஐ என்பதன் பொருள்